ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மறுபடியுமாக ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாள் கடைசி கால குடும்பங்களை பற்றி கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்க போகிறோம். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை முதல்ல கவனித்து கேளுங்க. அந்த காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய தனி ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலும் குழு ஜெபங்களிலும் இதை பயன்படுத்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதிலே சில ஜெப குறிப்புகளும் உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம் சேர்த்து. அந்த ஜெப குறிப்புகள் மாத்திரம் இல்லை, அது நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டமான வழிகாட்டியான ஜெப குறிப்புகள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு என்னென்ன தோணுது, கர்த்தருடைய ஆவியானவர் இதில் எதுக்காக நம்மை ஜெபம் பண்ண சொல்லுகிறார், இதெல்லாம் முதல்ல நீங்கள் குறித்து கொண்டு இன்னும் சில மேலதிகமான ஜெப குறிப்புகளை வைத்து நான் பேசின இந்த கடைசி கால குடும்பங்களை குறித்த செய்தியையும் உங்கள் ஜெபக்குழுவிலேயோ உங்கள் சபையில் ஜெப நேரத்திலேயோ அதை வெளிப்படுத்தி சொல்லி தீர்க்க தரிசனத்தை வாசித்து அதற்காக சபையாரை ஜெபக்குழுவினரை ஜெபிக்க வையுங்கள். மாத்திரமல்ல, உங்களுடைய தனி ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலையும், குறிப்பாக குடும்ப ஜெபத்தில் பிள்ளைகளை உட்கார வச்சு இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசித்து விளக்கி சொல்லி இதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளே ஜெபம் பண்ண வைங்க. கடைசி காலத்தில் ஆண்டவர் இப்படிலாம் பேசியிருக்கிறார் என்று. அப்போ இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற தீர்க்க தரிசனங்கள் இது கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த பல நேரங்களில் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை தொகுத்து, குடும்பங்கள் சம்பந்தமாக பேசின காரியங்களை தொகுத்து உங்களுக்கு ஒரு நகலாக, ஒரு தீர்க்க தரிசன பிரதியாக தயார் செய்திருக்கிறேன். இதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஏற்கனவே தீர்க்க தரிசன நகல்களை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு அனுப்பப்பட்டு விடும். மற்றவர்கள் புதிதாக உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நம்முடைய இணையதளம் வசதி இருக்கிறது, vincentselvakumar.org என்பது. அதில் நீங்கள் உள்ளே போய் உங்களுடைய இமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த நம்முடைய இணையதளத்தில் தீர்க்க தரிசனங்கள், கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனங்கள் என்ற ஒரு காலம் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே இதுவரைக்கும் வாசிக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களுடைய நகல்களும் அங்கே இருக்கும். இன்றைக்கி நம்ம வாசிக்கக்கூடியதும் அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பிரிண்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வைத்துக்கொள்ளலாம். அந்த தீர்க்க தரிசன நகல்களை அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் முன்ன மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டாம், இமெயிலுக்கு அனுப்பி எங்களுக்கு உடனே அதை அனுப்பவும், எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்க வேண்டாம். ஏற்கனவே இமெயில் மூலமாக வாங்கினவர்களுக்கு உங்களுடைய இமெயில் ஐடியெல்லாம் எங்களிடத்தில் பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு அது ஏற்கனவே இந்த தீர்க்க தரிசன நகல் அனுப்பப்பட்டிருக்கும். அதை நீங்கள் வாசித்து அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம். புதுசாக வாங்க விரும்புகிறவங்க, நான் சொன்ன இந்த விலாசத்தில் இணையதளம் இருக்கிறது. அது யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நாங்கள் அனுப்பின தீர்க்க தரிசன நகல் இமெயிலில் வந்து சேரலை, அது ஓப்பன் ஆகலைன்னு சொன்னால் கூட நீங்கள் நேரடியாக நம்முடைய இணையதளத்துக்குள்ளே போகலாம். அந்த இணையதளத்தில் தீர்க்க தரிசனங்கள் மாத்திரம் இல்லை, நம்முடைய பத்திரிகை இருக்குது, நம்முடைய ஊழியங்கள் பற்றின செய்தி இருக்கிறது, இன்னும் பல காரியங்கள், என்னுடைய செய்திகள் இருக்கிறது, தீர்க்க தரிசன செய்திகள் இருக்கிறது. ஒரு தடவை நீங்கள் உள்ளே போயிட்டு லாகின் பண்ணி அதை நீங்கள் உங்களுடைய வசம் வைத்து கொண்டால் நீங்கள் அடிக்கடி இதுக்குள்ளே போய் செக் பண்ண முடியும். குறிப்பாக ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே தீர்க்க தரிசன வார்த்தைகள் வாசிக்கப்படும் போதெல்லாம் அந்த தீர்க்க தரிசனத்தின் நகல்கள், அதோடைய படிவங்கள் அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். ரொம்ப எளிய முறையில் ஒரு சின்ன குழந்தை கூட ஆப்ரேட் பண்ணி உள்ளே போயிடலாம். உள்ளே போய் நீங்கள் அதில் உள்ளே தேடினீங்கன்னா அங்கே ப்ராஃபசிஸ் அப்படின்னு இருக்கும், தீர்க்க தரிசனங்கள். அதற்குள்ளே கிளிக் பண்ணி எந்த மாதத்தில் ஒவ்வொன்றும் அந்த டேட்டு போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வரும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகி வந்துடும், அல்லது பிரிண்டரில் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகி வெளியே வந்துடும். அப்போ இந்த வசதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் குடும்பங்கள், சாத்தான் குடும்பங்கள் மேலே எவ்வளவு வன்மத்தோட குடும்பங்களை கெடுப்பதற்கு எவ்வளவு ஆயத்தத்தோடு இருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன்.
குடும்பங்களை கெடுப்பதன் மூலம் ஒரு சமுதாயத்தையே கெடுத்து விட முடியும். ஒரு பெரிய வம்சத்தையே, தலைமுறையே கெடுத்துட முடியும். தனக்கு கெட்டுப்போன, மனிதாபிமானம் இல்லாத, எதற்கும் துணிந்த, பாவத்தை பச்சை தண்ணீர் போல பருகுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு கூட்டம் வேணும் கடைசி காலத்தில். அவன் தன்னுடைய இந்த உலக ராஜ்யத்தை பிடிப்பதற்கும் தன்னை ராஜாவாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் இந்த கூட்டம் அவனுக்கு தேவை. அதைத்தான் அவன் குடும்பத்திலே தேடுகிறான். அதனால குடும்பத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கண்ணுங்கருத்துமா வேலி எடுத்து பராமரிக்கணும். அதிலும் விசேஷமாக பிள்ளைகள் தான் அவனுடைய இலக்கு, டார்கெட்டு. அப்போ பிள்ளைகள் அவர்களுடைய போக்கு, வரத்து, நடத்தை இது எல்லாவற்றையும் நீங்கள் கண்காணிக்கணும். பிள்ளைகள் செய்கிறாங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாது, அவங்க நல்ல வழியில் தான் போவாங்கன்னு நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்து விடக்கூடாது. அப்படி விட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே சாத்தான் தன்னை நுழைத்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டாகிவிடும். நம்முடைய வம்சத்தையும் தலைமுறையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சாத்தான் கொண்டு வந்து விட வாய்ப்பு உண்டாயிரும். அப்போ எந்த பிள்ளையும் சாத்தானுடைய பேச்சுக்கும் வார்த்தைக்கும் ஆசைக்கும் இடம் கொடுத்து விடாதபடி பிள்ளைகளை கருத்தாய் வளர்க்குற பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. நம்ம நேற்றைய தினம் சந்தித்த போது சில காரியங்களை சொன்னேன். இன்றைக்கி நம்ம இன்னும் சில காரியங்களை இன்னும் 1-2 சொல்லிட்டு கர்த்தர் கடைசி கால குடும்பங்களை பற்றி பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்க விரும்புகிறேன். பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விடும் பொழுதோ அல்லது அவருடைய மனதை காயப்படுத்தி விடும்போதோ அவங்க உங்களிடத்திலிருந்து தங்களை தனிப்படுத்தி கொள்ள விரும்புகிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரை விட்டு தனிப்பட்டு போக பிள்ளை பிராயத்தில் அவங்களுக்கு அனுமதியே கொடுக்காதீங்க. அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. அவங்க உங்களை நம்பணும், உங்கள் கூட பேசணும், உங்கள் கூட பழகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாக்குங்கள். வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பிரிந்து போவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. 2வது விஷயம் என்னென்னா, பிள்ளைகளை பங்கு வைக்காமல் இருங்கள். ரொம்ப முக்கியம். நேற்றைய தினம் நம்ம சில விஷயம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம சொல்கிற அடுத்த காரியம், பிள்ளைகளை பங்கு போடாதீங்க. ஒரு 4 பிள்ளை இருக்குன்னா இது அம்மா செல்லம், இது அப்பா செல்லம், இது மாமா செல்லம், இது அத்தை செல்லம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை பங்கு போட. பிள்ளைகள் அவ்வளோதான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இது எல்லாமே பிள்ளைகள் தான். அப்படி 2 பிள்ளைகளை பங்கு வச்சிங்கன்னா அது ஆபத்தில் வந்து முடிஞ்சிடும். வேதத்தில் பங்கு வச்சிருக்கிறாங்க பாருங்க. அப்படி பங்கு வைக்கும்போது பிள்ளைகளுக்குள்ளே அது நிரந்தர பகையை உண்டாக்கிவிடும். வேதத்தில் பார்க்குறோம், யாக்கோபு ஏசாவுக்கு பகை உண்டாக காரணம் இதுதான். பெற்றோர் பிள்ளைகளை பங்கு வைத்து கொண்டார்கள். அப்போ யாக்கோபு தன்னுடைய பாசத்துக்குரியவர். யாக்கோபை யாருக்கு பிடிக்கும்? அவங்க அம்மாவுக்கு யாக்கோபு ரொம்ப பிடிக்கும். ஏசாவை ஏசா ஈசாக்கின் பாசத்துக்குரியவர். ஈசாக்கு அப்பா, அவருடைய மனைவி ரெபேக்காள். யாக்கோபை ரெபேக்காளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசாவை பார்த்தா கூட கண்டுங்கானாமல் விட்டுருவாங்க. இவருக்கு மாத்திரம் ஓர வஞ்சகை பண்ணி அவர் மேல் ரொம்ப அக்கறை, ரொம்ப அன்பு. இந்த பிள்ளைகளை 2 பேரும் பங்கு வச்சுக்கிட்டாங்க. வேதம் அதை பற்றி சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 25, 27, 28 ஆகிய வசனங்களில் ஏசா ஈசாக்கினுடைய பாசத்துக்குரியவர். அப்பாவுக்கு ஏசாவை தான் பிடிக்கும். 27வது வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தில் 25, 27, இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது, இந்த 2 பேரும் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான். அவர் ஒரே டெரரான ஆள், ஆக்ஷன் கிங். அவர் போய் உள்ள புறப்பட்டு வேட்டையாடி அடித்து அதை கொண்டு வருவார் வீட்டுக்கு. அவன் வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியும், காட்டுக்குள்ளே போகிறதுல ரொம்ப விருப்பமுள்ளவனாக இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். யாக்கோபு இப்படிலாம் வெளியே போக மாட்டார். அம்மாவை சுற்றிக்கிட்டே இருப்பார் உள்ள கூடாரத்துக்குள்ளேயே. அவங்களுக்கு வேலை செய்கிறது, உதவி செய்கிறது, இப்படியெல்லாம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருச்சிகரமாக இருந்ததுனாலே ஏசாவின் மேலே ஈசாக்கு பட்சமாக இருந்தான். அவன் கொண்டு வர்ற, அவர் அடித்து கொண்டு வர்ற அந்த மிருகத்தினுடைய மாம்சம் ருசியாக இருந்ததுனால ஈசாக்குக்கு ஏசா மேலே ஒரு தனி பிரியம். என் பையன் அடித்து கொண்டாந்துருக்கான், அவன் மேலே பட்சமாக இருந்தான். ரெபக்காளோ யாக்கோபின் மேலே பட்சமாக இருந்தாள். பார்த்தீங்களா, பிள்ளைய பங்கு போட்டாங்க. இவருக்கு ஏசா சொல்கிறதான் பிடிக்கும், அவருக்கு அந்த அம்மாவுக்கு யாக்கோபு தான் பிடிக்கும். பிள்ளைகளை பங்கு வைத்தார்கள். இது எப்படி வந்ததுன்னா 2 பேருக்கு நடுவில், இது அவங்க 2 பங்கு வச்சுட்டாங்க.
பிள்ளைகளுடைய மனநிலை என்னாச்சு பாருங்க. யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் இடையில ஒரு மனதுக்குள்ளே ஒரு பனிப்போர். நீ பெரியவனா, நான் பெரியவனா, நான் அப்பா செல்லம், நான் அம்மா செல்லம் என்ற ஒரு பிரிவினை உணர்வு அவர்களுக்குள்ளே வந்தது. யாக்கோபு மாத்திரம் ஆசீர்வாதம் அடைய வேண்டும் என்று ரெபெக்காள் நினைத்தாள். யாக்கோபு மாத்திரம் ஆசீர்வாதம் அடையணும். ஏசா தன்னுடைய பிள்ளை தானே. ஆனால் அவன் அல்ல, ஏசா தன்னுடைய கர்ப்பத்தில் பிறந்தவர் தான். ஆனால் ஏசாவை என்னமோ அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. என் பையன் யாக்கோபுக்கு தான் அவங்க அப்பாவுடைய சொத்து முழுசும் வரணும், இவனுக்கு போகக்கூடாது. யாக்கோபு மாத்திரம் ஆசீர்வாதம் அடைய வேண்டும் என்று இந்த அம்மா விரும்பினாங்க. ஆசீர்வாதம் என்று சொல்லி சொத்து பத்து போன்ற காரியங்கள் ஆதியாமம் 27வது அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லியிருக்கு. அதனால் 2 சந்ததிகளுக்குள்ளும் 2 பேருக்குள்ள மாத்திரம் இல்லை, இந்த பகை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி 2 சந்ததிக்குள்ளும், ஏசாவனுடைய சந்ததி, யாக்கோபுடைய சந்ததி, இந்த 2 சந்ததிக்குள்ளையும் தீரா பிரிவினையாக மாறிவிட்டது. ஈசாக்கு தன் சொத்து எல்லாவற்றையும் யாக்கோபின் பேருக்கே கொடுத்துட்டார். அது என்ன ஓரவஞ்சகம்? ஈசாக்கு யாக்கோபுக்கு தன் சொத்து முழுசையும் கொடுத்துட்டாராம். எப்படி கொடுத்தார்? ஏசான்னு நினைச்சு கொடுத்தார். அவருக்கு கண் பார்வை போச்சு. ஒருவேளை யாக்கோபு போகாமல் இருந்தால் ஏசாவுக்கு தான் எல்லாம் போயிருக்கும், யாக்கோபுக்கு ஒன்றுமே கொடுத்துருக்க மாட்டார். அவர் அறியாமல், அவருடைய கண் பார்வை இல்லாததுனால தன் மகன் என்று நினைத்து, ஏசாவுக்கு பார்த்தீங்கன்னா முடியெல்லாம், அது அவருடைய கையிலெல்லாம் முடி இருக்கும். யாக்கோபுக்கு அவங்க அம்மா தந்திரமாக சொல்லி கொடுக்குறாங்க, உங்கள் அப்பா பிளஸ் பண்ணி தன் சொத்தை கொடுக்க போகிறாரா, அவர் கண் பார்வை இல்லை, நீ ஆட்டினுடைய தோலை கை மேலே சுற்றிக்கிட்டு போ, தொட்டு பார்க்கட்டும், தொட்டு பார்த்து என் மகன் அப்படி நினச்சி உன் பேரில் கொடுக்கட்டும் அப்படின்னு அந்த அம்மா அவங்க பண்ணாங்க. இவரும் அதே மாதிரி போய் தன் தகப்பனுக்கு அந்த அம்மா சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. சமையல் பண்ணி கொடுத்து, இது நான் வேட்டையாடிட்டு வந்தது, உங்களுக்காக கொண்டாந்ததுன்னு கொடு. ஈசாக்குக்கு என்ன பிடிக்கும்னு ரெபெக்காளுக்கு தெரியுமில்ல. அவங்க செஞ்சு கொடுத்தோன்னு சாப்பிட்டு ஒரு திருப்தியாக இந்த நேரத்தில், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்னா சொத்தை கொடுக்குறேன்னு அர்த்தம், எனக்கு பின்னால் நீ தான் அப்படின்னு சொல்லி அந்த சுதந்திர பாகத்தை அவன் மேலே கொடுத்து முழுசும் அவர் கையில் கொடுத்தார். ஆனால் அவர் எதை நினைத்து கொடுத்தார்னா, யாக்கோபுன்னு நினச்சிருந்தா கொடுத்துருக்க மாட்டார், ஏசாவுக்கு தான் அவர் கொடுக்க நினைத்தார். அப்போ அதில் என்ன ஓரவஞ்சனை? ஒருவேளை கொஞ்சம் அந்த காட்சி மாறி இருந்தால் ஏசாவுக்கல்லவா எல்லாம் போயிருக்கும். அப்போ இதுலேயும் பாருங்களேன், முழுசாருக்கு போயிடுச்சு. ஏசா வேட்டையாடிட்டு வீட்டுக்கு வர்றாரு, இன்னைக்கு அப்பா சொத்தை பங்கு வச்சு தரேன், சொத்தை தரேன்னு சொன்னாரே அப்படின்னு வந்து பார்த்தா அதற்குள்ள அந்த ஆசீர்வாதம் முழுவதும் யாக்கோபுக்கு போய்விட்டது. உடனே ஏசா வந்து கதறுகிறார். நீ யாருன்னு கேட்குறார். நான் தானப்பா ஏசா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்தது யார்? யாக்கோபு வந்து தந்திரமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். நீர் என்னையும் ஆசீர்வதியும் என்று கேட்கிறார். நியாயமான கேள்வி, என்னை ஆசீர்வதிங்க. அப்போ ஏசா சொல்கிறாரு, அப்போது ஈசாக்கு சொல்கிறாரு, இனி ஆசீர்வத்து கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, முழுசையும் கொடுத்துட்டேனே. என்னதான் இருந்தாலும், ஏசாவை நீங்கள் நேசித்தாலும் யாக்கோபு நேசித்தாலும், சொத்து பங்கு வைக்கும்போது 2 பேருக்கு சரியாக தானே பங்கு வைக்கணும். அப்போ முழுசையும் தூக்கி ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருவீங்களா? ஒன்றுமே இல்லாமல் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவீர்களா? உங்களுக்கு வந்து பிடிக்குதுங்கிறதுக்காக கொடுத்துருவீங்களா? பாருங்கள், ஏசா அந்த இடத்துல கதறதை பார்க்குறோம். காட்சி மாறி இருந்தால் யாக்கோபு கதறி இருப்பார். அந்த இடத்துல என்ன வருது பாருங்களேன். ஆதியாம் புஸ்தகம் 27வது அதிகாரம் 35, 36, 37. அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து, ஈசாக்கு சொல்றாரு, உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றார். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கி விட்டான், என் சேஷ்ட புத்திரபாகத்தையும் எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாவது விட்டு வைக்கவில்லையான்னு கேட்குறான். பாவம். அப்போ அவர் சொல்றார், ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். இதன் ஆசீர்வாதமா? அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராய் கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றார். 2 பேரும் பிள்ளைகள் தான். அப்படி கொடுக்கிறதா இருந்தால் கூட ஒரு பங்கத்தானே கொடுக்கணும். இவர் ஒரு சைடில் ஏசாவுக்கு கொடுக்கத்தான் வைத்து, இவர் ஏமாந்ததுனால தான் அது யாக்கோவுக்கு போச்சு.
அப்போ இந்த மாதிரி பிள்ளைகளை பங்கு வைத்து கொண்டு, இப்போ இந்த அம்மா பாருங்களேன், ஏசாவும் தன்னுடைய பிள்ளை தானே, அந்த அம்மாள் அவனுக்கு ஒரு பங்கு கிடைக்கணும்னு நினைக்காம, நான் வளர்க்கிற என்னுடைய யாக்கோபுக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு பட்சமாய் நடந்து கொண்டது இன்னைக்கு வரைக்கும் 2 வம்சத்துக்குள்ள பெரும் பிரிவினை மாறி இருக்கிறது. அடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லித்தாங்க. நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் எவ்வளவோ பல மாற்றங்கள் நடக்கலாம். ஆனால் பிள்ளைகளுக்கு எது சரியான பாதை என்பதை கற்றுக் கொடுங்கள். லோத்து சோதோம் கொமோரா என்ற இடத்துக்கு ஓடி போனாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் முழுவதும் கேடுகட்டவர்கள், பாவத்தை பச்சை தண்ணி மாதிரி குடிக்கிறவங்க. அந்த சோதோம் கொமோராவில் தான் ஓரின சேர்க்கை பாவம், அதுக்கு பிரசித்த பெற்ற இடம் அது. அங்கே எப்பவும் குடிப்பது வெறிப்பது, லோத்துவின் காலத்தில் எப்படி நடந்ததோ என்று எழுதியிருக்க, அதெல்லாம் அந்த சமுதாயம். இவருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் லோத்துவுக்கு. அந்த பெண் பிள்ளைகளை அவர் பத்திரமா வீட்டுக்குள்ளே வளர்த்துருந்தா பிரச்சனை இல்லை. அவர்கள் சமுதாயத்தில் பழகியிருப்பாங்க போல. அவர்களுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்தாரா என்பதும் நமக்கு தெரியல. ஆனால் லோத்து நீதிமானாய் இருந்தார். லோத்து நீதிமானார். அவர்களுக்கு கர்த்தர் விரும்புகிற கலாச்சாரம், எது பரிசுத்தம் எது ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கல. தேவனுடைய கோபாக்கினை சோதோம் கொமோரா மேல வந்தது, நெருப்பு சொரியப்பட்டது. இவர்கள் குடும்பத்தோடு அந்த இடத்திலிருந்து தப்பிச்சு வெளியே ஓடுகிறார்கள். கர்த்தர் லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் வெளியே அனுப்புகிறார். தப்பிச்சு ஓடுறாங்க. யாரும் பின்னால திரும்பி பார்த்துறாதீங்கன்னு சொல்றார். லோத்துவின் மனைவி தன் வீட்டை பின்னால திரும்பி பார்த்து உப்புத்தூணாய் மாறிவிட்டாள். 2 பெண் பிள்ளைகளையும் கையில் பிடிச்சிட்டு யாரும் பார்த்துறாதீங்க சொல்லி கண்ணை மூடி அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. ஒரு வனாந்தரமான மலை குகையில் இருக்கிறாங்க. இந்த 2 பெண் பிள்ளைகள் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்முடைய இனம் ஜனம் எல்லாம் அழிந்து விட்டது, நமக்கு ஒரு வம்சம் இல்லாமல் இருக்குதே, எங்கே போய் நமக்கு பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதுன்னு சொல்லி தன் தகப்பனோடு அவர்கள் பாவம் செய்து அவருக்கு பிள்ளைகளை பெற்றார்கள். லோத்துவுக்கும் அவருடைய மகள்களுக்கும் பிறந்த பிள்ளைகள். மோவாப்னு பேர் ஒருத்தனுக்கு பேர் அம்மோன் என்று பெயர். அம்மோனியர்களுக்கு தகப்பனானான். மோவாபியர்களுக்கு தகப்பனானான். கர்த்தருடைய சாபம் அவர்கள் மேலே இருந்தது. இவர்கள் முறையற்று பிறந்ததுனால அந்த இனம், அந்த சந்ததி கர்த்தருடைய ஆலயத்துக்கு 1000 தலைமுறை மட்டும் வரக்கூடாது என்று கர்த்தர் அவர்களுக்கு தடை விதித்து வைத்திருந்தார். இந்த மாதிரி ஒரு துணிகரம் அவர்களுக்கு எப்படி வந்தது? இது பாவம் என்று கூட அவங்க ஏன் நினைக்கலன்னா, அவங்க வாழ்ந்த பூமி அப்படிப்பட்ட பூமி, அவங்க இருந்த இடம் அப்படிப்பட்ட இடம். அந்த இடத்துல பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்ம சொல்லித்தர வேண்டாமா? நம்ம எப்படி அந்த அவருடைய காரியங்களில் கண்ணு கருத்துமாக நம்ம எப்படி பரிசுத்தமாக இருக்கிறதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேணாமா? இந்த பிள்ளைகள் அந்த சமுதாயத்தில் தான் இதெல்லாம் கற்றுக்கொண்டிருந்திருப்பாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை சொல்லிக் கொடுங்கள். அப்போ நம்ம குடும்பம் பாதுகாக்கப்பட என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால், உங்கள் குடும்பத்தார் முழுவதும் ரட்சிக்கப்பட நீங்கள் உறுதியாய் கர்த்தரை விசுவாசியுங்கள். உங்கள் விசுவாசம் உறுதியாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளை யாரும் தொட முடியாது. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 11 சொல்லுகிறது, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று காவலாளி கேட்கிறான். அதற்கு பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ உங்களுடைய விசுவாசம், குடும்பத்தை நடத்துகிறவருடைய விசுவாசம் உறுதியாக இருந்தால் உங்கள் குடும்பம் கர்த்தருக்குள்ளே உறுதியாக நிற்கும். அதுதான் சொல்கிறேன். உங்கள் வீடு முழுதும் ரட்சிக்கப்படனா முதல்ல நீங்கள் விசுவாசிங்க, முழுவதுமாக விசுவாசிங்க. முழு விசுவாசம் உங்களுக்குள்ளே வர வர குடும்பத்திலே அந்த ரட்சிப்பு கிரியை செய்யும். 2வது காரியம் என்ன செய்யுங்க, தேவனையும் வேதத்தையும் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்பியுங்கள். தினம் சொல்லிக் கொடுங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அந்த பழக்கத்துக்கு வந்துருங்க. பிள்ளைகளுக்கு வசனத்தை வாசித்து அவருடைய விளக்கத்தை, தேவன் என்றால் யார், உங்களுக்கு என்ன செஞ்சார், ஏன் நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம், பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளை வெளியே விரட்டி விட்டுட்டு நீ ஸ்கூலுக்கு போ, டியூஷனுக்கு போ, காலையில் 4 மணிக்கெல்லாம் பிள்ளைகள் பேக்கை தூக்கிட்டு போட்டு டியூஷன் போகிறத பார்க்குறோம், போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முக்காடு போட்டு ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. பிள்ளைகளுக்கு அதை கற்பிக்கணும். அதுக்கு ஒரு நேரத்தை வச்சுக்கோங்க. அவர்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே
அவர்களுக்கு வேதத்தையும் தேவன் யார் என்பதையும் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இஸ்ரேலில் பாரம்பரியமாக வச்சுருப்பாங்க. இஸ்ரேல் தேசத்தில் யூத பிள்ளைகள் பிறந்த உடனே தொட்டிலில் போடுவாங்கள்ல, தொட்டிலில் போட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள், ஆசாரியர்கள், குடும்பத்தில் இருக்கிற மூத்தவர்கள் பிள்ளையின் காதில் பக்கத்தில் போய் யெகோவா யெகோவா யெகோவான்னு 3 தடவை சொல்லுவாங்க. இந்த காதில் இஸ்ரேல் இஸ்ரேல் இஸ்ரேல்னு அந்த தங்களுடைய தேசத்தை பற்றி சொல்லுவாங்க. பிள்ளைகள் தேவனையும் பிறந்த உடனே அவங்க கேட்குற முதல் வார்த்தை யெகோவா என்ற பெயர், இந்த காதில் இஸ்ரவேல் என்ற பெயர். அதனால தான் அவர்கள் தேசத்தின் மேலேயும் தேவன் மேலேயும் அவ்வளவு பற்றுதலாக இருக்கிறாங்க. நான் இப்போவும் எருசலேம் போகும்போது பார்த்துருக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட பிராயம் வரைக்கும், ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th வரைக்கும் அவர்கள் முதல்ல வேதம் பற்றின மதக்கல்வி தான் படிக்கணும். வேறு நம்ம மாதிரி ஸ்கூலில் ரைம்ஸ் சொல்கிறது அது இல்லை. முதல்ல அவங்க ஒரு 6 வருஷங்கள் வரைக்கும், 6 7 எனக்கு சரியாக தெரியலை, அந்த முதல்நிலை படிப்பு முழுவதுமே அவருடைய வேதம் சம்பந்தப்பட்டது, அவருடைய சரித்திரம் சம்பந்தப்பட்டது, இஸ்ரேல் தேசத்தை கர்த்தர் எப்படி நேசித்தார் என்கிற வரலாறு சம்பந்தப்பட்டது. இங்கே ஒன்றும் வேணாம், இஸ்ரேல் தேசத்துக்கு எருசலேமுக்கு போனீங்கன்னா அங்கே ரோட்டு ஓரத்தில் காய்கறி விற்கிற ஆளாக இருந்தாலும், ஒரு வாகனத்தை ஓட்டிகிட்டு வர ஒரு டிரைவராக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, இஸ்ரேலின் சரித்திரத்தை அப்படி தெளிவாக சொல்லுவோம். எங்கிருந்து தெரியும் அவர்கள் கண்டிப்பாக படிக்கணும். கடவுள் அவர்களுக்கு என்னென்ன செய்தார், மத நம்பிக்கை, யெகோவா என்றால் யார், தேசம் எப்படி உண்டானது, எல்லாத்தையும் பிள்ளைகளை சொல்லித்தர்றாங்க. கர்த்தர் அதை ஒரு கட்டளையாகவே சொல்லுகிறார். எகிப்திலிருந்து நீங்கள் அங்கிருந்து அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டீங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு மனிதன் பிரயாணப்படுவதற்கு எப்படி ஆயத்தமாக இருப்பானோ அது மாதிரி செப்பல்லாம் போட்டு ஷூவெல்லாம் கட்டி ஒரு கம்பை கையில் பிடிச்சிக்கிட்டு கடைசியில் அந்த கசப்பான கீரையினால் சமைக்கப்பட்ட பாஸ்கா விருந்தை வேக வேகமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் புறப்படும். அப்படி நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிடும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு நம்ம ஏன் இப்படி புறப்படுறோங்கிறத சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அதை குறித்து பேசி. அதையே பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. நம்ம அப்படி தான் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம், யெகோவா தேவன் நம்மை கைவிடவில்லை, காப்பாற்றினார் என்று சொல்லி கொடுங்க. சங்கீதம் 78 4 5 6 7 சொல்லுது, பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். பார்த்தீங்களா, இது பெற்றோருக்கு சொல்கிற வார்த்தை. சங்கீதம் 78 இருக்குது, 4வது வசனம். பின்வரும் சந்ததியான எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கர்த்தர் எங்களை செய்ததை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டாரே. பார்த்தீங்களா, இனி பிறக்கும் பிள்ளைகளான பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும். 8வது வசனம், இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டம் கலகமுள்ள சந்ததியார் தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். பிள்ளைகளை எதுக்கு, இந்த மற்றவங்க இருக்கிறாங்களே முரட்டாட்டமான ஜனங்கள், அது மாதிரி எங்கள் பிள்ளைகள் மாறிவிடாமல் இருக்க இதெல்லாம் செய்யும்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளை கொடுத்தார் என்று எழுதியிருக்கு. இப்போவும் வருடந்தோறும் அந்த பஸ்கா பண்டிகை அனுசரிக்கப்படும் போது அதை ஒரு பாரம்பரியமாக வச்சுருக்கிறாங்க. எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க டேபிளில். இப்போவும் அதை ஒரு கலாச்சாரமாக வைத்திருக்கிறார்கள். அந்த பஸ்கா பண்டிகை வருகிற அந்த நாளில் அவங்க அதை சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அந்த இடத்துல இருக்கிற சின்ன ஆள் யார், அந்த சின்ன வயசு உள்ளவர் எழுந்து நாம் ஆசரிக்கிற இந்த விருந்தின் அர்த்தம் என்னன்னு கேட்கணும். அவனுக்கு தெரியும், ஆனால் கேட்கணும். கேட்ட உடனே அந்த பந்தியில் இருக்கிற வயசானவர் இருக்கிறார் பாருங்க, யாருக்கு அதில் அதிக வயசோ அவர் எழும்பி கர்த்தருடைய காரியங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்லணும். இதை ஒரு மரபாகவே அவர்கள்
அங்கே கடைபிடிக்கிறதை வேதம் சொல்லுகிறது. அது இப்போ வரைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க. அதனால்தான் அவர்கள் கடவுள் மேல் பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஜெபம் பண்ணால் போதும், பிள்ளைகள் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும், பக்கத்து வீட்டில் போய் விளையாடு, டிவி பார்த்துக்கிட்டு அம்மா ஜெபம் பண்ணிட்டு வர்றேன், அப்பா நாங்கள் ஜெப கூட்டத்துக்கு போகிறோம். இது தப்பான ஒரு வழிமுறை. ஜெபம் உங்களுக்கு தேவை, அதை விட உங்கள் பிள்ளைகளுக்கு தேவை. கர்த்தர் உங்களுக்கு தேவை, அதை விட உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக தேவை. இப்போ வரைக்கும் இஸ்ரவேலர்கள் தங்கள் தேவன் மேல் அவ்வளவு பற்று வைத்திருப்பதற்கு காரணம் இதுதான். குழந்தை பிராயத்திலிருந்தே அவர்கள் தங்கள் மத நம்பிக்கையிலே வளர்க்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு பைபிள் வசனங்கள் மனப்பாடமாக தெரியும். கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகள் சின்ன வயசு 6 வகுப்புன்னா என்ன வரும், ஒரு 12 வயசு 11 வயசுக்குள்ள அவர்கள் வேதத்தின் பல காரியங்களை படித்து கொள்வார்கள். இதை பார்த்து நம்ம சபைகள்லையும் என்ன செய்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு பள்ளின்னு வச்சுட்டு சும்மா அவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் பர்சனலாக உங்கள் பிள்ளைகள் மேலே அக்கறை வைத்து தேவனை குறித்து அவர்களுக்கு சொல்லித்தரணும். அப்புறம் இதெல்லாம் செய்யாமல் இருந்துட்டு அப்புறம் போச்சேன்னு சொல்கிறதுல எந்த விதமான லாபமும் இல்லை. உங்கள் பிள்ளைகள் தான் சாத்தானுடைய இலக்கு. ஒரு கோழிக்கு பின்னால் குஞ்சுகள் போகும்போது வானத்திலேருந்து கழுகு பார்க்கும் பாருங்கள், அது மாதிரி அவன் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பான். கொஞ்சம் விலகி நடக்கிற குஞ்சுகளை பாய்ந்து தூக்கிட்டு ஓடிடும். அதனால் ரொம்ப கவனமாக பிள்ளைகளை தாய்க்கோழியின் செட்டையில் வைத்து மறைத்து கொண்டு போக வேண்டியது, அவர்களை கர்த்தருடைய பிள்ளைகளாக உருவாக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கர்த்தர் குடும்பங்களை பற்றி இப்போ கர்த்தர் என்ன பேசியிருக்கிறார், வேதத்தில் நிறையா பேசியிருக்கிறாரு. இப்போ தீர்க்க தரிசனமாக கர்த்தர் என்ன பேசியிருக்கிறார், அதை பற்றி சில காரியங்களை நான் உங்களுக்கு வாசித்து சொல்ல விரும்புகிறேன். முதல்ல நான் வாசிக்கிறேன். இதோ கடைசி காலத்தில் தேசத்தின் குடும்பங்களின் மேல் தீவினைகள் திரளாக பின்தொடரும். இது கர்த்தர் பேசின வார்த்தைகள். இது என்ன தேதின்னு சொல்லி நான் போடலை, ஏன்னா இது பல நேரங்களில் கர்த்தர் பேசினதை தொகுத்து நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். திரளாக பின்தொடரும், குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து தேசத்தின் சீரை குலைக்கவும். தேசத்தை குலைக்கணும்னா சமுதாயத்தை கெட்டு போக வைக்கணும். ஒரு கெட்ட சமுதாயத்தை உருவாக்கணும்னா ஒரு குடும்பங்களை கெடுக்கணும். ஏன்னா குடும்பங்கள் தான் சமுதாயத்தை பிறப்பிக்கின்றன, சமுதாயம் தேசத்தை பிறப்பிக்குது. அப்போ அதனுடைய ஆணி வேர் எங்கே இருக்குது, குடும்பத்தில் இருக்குது. இங்கே கையை வச்சுட்டா எல்லாம் மாறிடும். அப்போ என்ன செய்தான், குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்வது தேசத்தினுடைய சீரை குலைப்பதற்கும், விபச்சார சந்ததியையும் உங்கள் வீதிகளில் சுற்றித் திரியும் கொடிய சந்ததியையும் எழுப்பவும், மாம்சத்தை வேட்டையாடி அதன் இரத்தத்தை வீதியிலே சிந்த பண்ணும் பொல்லாதவர்களையும், பணத்திற்காக கொலை செய்கிற மனிதாபிமானமற்ற சந்ததியை திரளாக ஏற்படுத்தவும், வேசி பிள்ளைகளையும் தீமையை விலை பேசுகிற கொடிய தலைமுறையையும். தீமையை விலை பேசுறதுன்னா இந்த கொக்கைன், அபின், கஞ்சா, இந்த மாதிரியான போதை பழக்கங்கள் அல்லது தீமையான காரியங்களை விலை பேசுவான். அவனை கொல்லணுமா, பணம் கொன்றுவான். அப்போ தீமைக்கு விலைக்கு போய் தீமையை விற்பது, கொடுப்பது. இந்த தீமையை விலை பேசுகிற கொடிய தலைமுறையையும், தங்கள் வஸ்திரம் விலகி போகிறதையும் வஸ்திரம் உரியப்படுகிறதையும் உணராமல் போதையினால் கண் சொருகி போகும் தலைமுறை எழுப்பவும், தேசத்தின் நடுவிலே கிரியை செய்யும் பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் கட்டவிழ்த்து விடப்படும். இந்த கடைசி காலத்தில் சில ஆவிகள், அந்த ஆவிகளுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்துருவார். ஏன்னா கடைசி காலத்தில் கிரியை செய்ய போகிற ஆவிகள், அது கர்த்தருடைய நியமத்தின்படி, நீதியின்படி அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த ஆவிகள் புறப்பட்டு வரும். நம்ம தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இந்த ஆவிகள் என்ன செய்யுமா, ஒரு தலைமுறையை, ஒரு சந்ததியை பிறழ்ந்து போன ஒரு சந்ததியாக, கொடிய ஒரு தலைமுறையாக மாற்றும். இது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம், ஒரு 6-7 வருஷத்தில் தொடர்ந்து வந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு சமுதாயமே கெட்டு இருக்கிறது. ராத்திரி ஒரு 9 மணிக்கு மேலே பெரு நகரங்களில் வெளியவே போக முடியாது. குடிச்சிட்டு வெறிச்சிட்டு கண் சொருகி போய் பைக் எடுத்துட்டு என்ன காரியம் தான் என்ன செய்கிறோம்னே தெரியாது. அப்படி செய்கிற ஒரு தலைமுறை இன்றைக்கு வேகமாய் பெருகி இருக்கிறத பார்க்குறோம். கடத்திட்டு போயிடுறாங்க.
அவர்களை அசுசிப்படுத்திடுறாங்க. செயின் போன்றவைகளை அறுத்து கொண்டு போய் விடுகிறார்கள். சிலரை குத்தி கொலை பண்ணி போட்டு தெருவில் போட்டுட்டு போயிடுறாங்க. செய்தியில் பார்க்குறீங்களே, இதெல்லாம் இளைஞர்கள் தான், வாலிபர்கள் தான் நிறைய. அதில் அவர்கள் என்ன செய்கிறோம் தெரியல. அவர்கள் ஒரு மதிமயங்கின நிலையில் 9 மணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாய் இன்றைக்கு போதைப் பொருள்கள் தாராளமாய் புழங்குகிறது. போதைப் பொருள்கள் எங்கே? வெறும் மார்க்கெட்டில் மாத்திரம் கிடையாது, ஆன்லைன்லேயே விற்பனை ஆகிறதாம். சிலர் சொல்கிறாங்க, அந்த உணவுப் பொருள் கொண்டாடுறாங்கல்ல, அதில் சிலரை பயன்படுத்தி கொண்டு அது வழியாக கூட கடத்தப்படுகிறது ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடத்துல இப்போ குழந்தைகள், சின்ன குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள், அவர்கள் கையில் கூட போதைப் பொருள்கள் பழக்கத்தை பழக்குவிக்கிறாங்க. ஸ்கூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன கடைகள் இருக்கும். அந்த கடைகளில் இந்த சிறு குழந்தைகள், நான் சொல்கிறது யார், 3rd ஸ்டாண்டர்டு 4th ஸ்டாண்டர்டு 5th ஸ்டாண்டர்டு, அது படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகும்படிக்கு அவைகளை மறைத்து வைத்து விற்பனை செய்கிறார். மறைச்சு வச்சுன்னு தெரியாமலா இருக்கும், தெரிஞ்சே தான் விற்பனை செய்கிறார்கள். ஸ்ரீலங்காவில் ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். அங்கே வேலை செய்கிற ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சரு தன் பிள்ளைகளுக்கு தன்னுடைய கைப்பையிலே கொண்டு வந்து கூலிப் என்கிற அந்த போதைப் பொருள் சின்ன பிள்ளைங்களுக்கு, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளுக்கு விற்பனை செய்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பிட சொல்லி பழக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் வீடியோ போட்டு எடுத்து பிடிக்கலாம் செஞ்சாங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்ல, இப்படி வந்துருச்சுன்னா இவர்கள் என்ன செய்கிறோன்னு தெரியாது, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான். ராத்திரி நேரம் ஆண்கள் பெண்கள் யாருக்கும், வயதானவர்கள் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மை சுற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருகி கொண்டு வருகிறது. உங்களால் கவனிக்க முடியுதான்னு பாருங்கள். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அவங்க என்ன செய்வாங்களாம், மாம்சத்தை வேட்டையாடி அதன் இரத்தத்தை வீதியிலே சிந்த பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட பொல்லாதவர்கள், பணத்துக்காக கொலை செய்கிற மனிதாபிமானமற்ற சந்ததி. ஏன்னா அவனுக்கு இந்த போதைப் பொருளை பயன்படுத்தணும்னா அவனுக்கு நிறைய காசு வேண்டும். போதைப் பொருள் அந்த நேரத்தில் உபயோகத்துக்கு கிடைக்கலைன்னா அவர்கள் எப்படியாவது அதை வாங்குவதற்கு எந்த கண்டிஷனுக்கும் உட்படுவார்கள். எந்த கண்டிஷனுக்கும். அவனை போய் கொலை பண்ணிட்டு வான்னு சொன்னால் உனக்கு நான் இவ்வளோ தர்றேன், அவன் போய் கொலை பண்ணிட்டு வருவாங்க. இந்த பெண் பிள்ளைகளை பாவத்தில் பயன்படுத்தி நீ இதற்கு உடன்பட்டால் உனக்கு நான் இந்த போதைப் பொருள் வாங்குறதுக்கு பணம் தரேன்னு சொன்னால் போயிடுறாங்க. நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம பிள்ளைகளை எவ்வளோ பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்து வேறு இடங்களில் வேலைக்கு அனுப்பி அவர்கள் அங்கே போய் எதையாவது கற்றுக்கொண்டு சாத்தான் உள்ளே நுழைவதற்கு வாசலை தேடிக்கொண்டிருப்பான். நமக்கு இது தெரியவே தெரியாது, இங்கே என்ன நடக்குது என்பது தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் தான் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். அடுத்த ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இந்த சமுதாயம் எப்படி மாறும் அப்படின்னு சொல்கிறார். அது தேவனை மறந்த குடும்பங்கள் மேல். யார் குடும்பத்துல எல்லாம் இந்த மாதிரி சாத்தான் உள்ளே நுழைவான் அப்படின்னு கேட்டால், தேவனை மறந்த குடும்பங்கள். தேவனை அறியாத குடும்பம் வேற, அது ஒரு கேட்டகரி இருக்குது. இன்னும் கடவுளே அறியலை. இது மறந்த குடும்பம்னா இவர்கள் கடவுளை முதல்ல அறிஞ்சிருந்தாங்க, ஏதோ சூழ்நிலைகளினாலேயோ அல்லது வேறு காரியங்களாலோ அவருடைய மனம் கடவுளை விட்டு விலகி வேறு காரியங்கள் மேலே கவனமாயிருச்சு. ஒருவேளை வேலைக்கு போகிறோம், அவர்கள் அதை செய்கிறோம், சம்பாத்தியம் பண்ணணும், தொழில்கள் பண்ணணும், அப்படி இப்படின்னு போய் கடவுளை மறந்த குடும்பம் வேற, அறியாத குடும்பம் வேற. இது யாருன்னா தேவனை மறந்த குடும்பங்கள் மேலே தான் தீவிரமாய் வரும். ஒரு காலத்தில் கடவுளை அறிந்திருந்து நல்ல ஊழியம் செய்து ஜெபம் பண்ணி ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து சந்தர்ப்ப சூழ்நிலையினாலேயோ அல்லது வேறு எதனாலே டைவர்ட் ஆகி என்னையாவது போகிறது, கர்த்தரை ஆராதிப்பது, வீட்டுக்கு வருவது, மற்றபடி ஒரு செத்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறாங்கல்ல, கடவுளை மறந்த ஒரு வாழ்க்கை, அவர்களுடைய குடும்பங்கள் மேலும் தீமையை புசிக்கிற குடும்பங்கள் மேலும். அது என்னையா தீமை புசிக்கிறது? ஒரு ஏழையை அடித்து லஞ்சம் வாங்கி ஒருவனுடைய வஸ்திரத்தை உரிந்து அல்லது ஒரு வீட்டில் திருடி கையாடல் பண்ணி அல்லது இந்த மாதிரி லாகிரி வஸ்துக்களை விற்பனை செய்து அந்த மாதிரி இந்த தீமையில் சம்பாதிக்கிற பணம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த பணத்தில் சாப்பிட்ற குடும்பங்கள் இருக்குது பாருங்கள். அந்த குடும்பங்கள் மேலே சாத்தான் யார் யார் மேலே வர்றான் பாருங்கள். ஒன்று கடவுளை மறந்த குடும்பங்கள், இரண்டாவது தீமையின் அப்பத்தை புசிக்கிற குடும்பங்கள். தீமையின் அப்பம்னா நான் ஒரு தீய தொழில் செய்து தேவனுக்கு விரோதமான ஒரு தொழிலை செய்து
அந்த பணத்தை வச்சு என் குடும்பத்துக்கு சாப்பாடு போட்டு பிழைக்கிறான் பாருங்க, அந்த குடும்பங்கள் மேலும், என் நாமத்தை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி என்னை விட்டு விலகி போனவர்களின் குடும்பங்கள் மேலும், வெளியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பக்திமானாக நாங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறோம், ஊழியமே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஆனால் உள்ளுக்குள்ளே தேவனை விட்டு விலகி போனவருடைய குடும்பம் இருக்கு பாருங்க, அவைகளின் மேலும், அநீதியானதை நடப்பித்து அதன் பலனால் தன்னை பெருக்கிக் கொள்ளுகிறவர்களின் குடும்பம் மேலும், நியாயமில்லாத அநியாயமான காரியங்களை செய்வது, கள்ளத்தராசு போடுவது, சாப்பிட்ற பொருள்களை கலப்படம் பண்ணுவது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம், அநீதியான காரியங்கள். பணத்தை மாற்றுறது, ஸ்மக்லிங் பண்ணுவது, சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை பண்ணுவது, பிள்ளைகளை கடத்துவது, அதுக்கு விலை பேசுவது, அப்புறம் அந்த ஹியூமன் டிராஃபிக் பண்ணுறது, அவங்களை கொண்டு போய் அவருடைய உடல் உறுப்புகளுக்காக பிள்ளைகளை கடத்துவது, அது மூலம் கிடைக்கிற காசை கொண்டு வந்து அதனுடைய பலனால் தன்னை பெருக்கிக் கொள்ள வீடு வாங்குவது, கார் வாங்குவது, ஆடி காரில் போவது. உள்ளே நீங்கள் அவனை தோண்டி பார்த்தீங்கன்னா கேவலமான ஒரு பிழைப்பு, கேவலமான ஒரு வாழ்க்கை, அநியாயமான ஒரு வாழ்க்கை. அப்படி தான் இன்றைக்கி எப்படி எவ்வளோ இருக்கும்? ஒரு வாங்குகிற சம்பளத்துக்கும் இன்றைக்கி நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோமே, ஒரு வியாபாரி, ஒரு அரசியல்வாதி, ஒரு நடிகர், இப்படிலாம் நீங்கள் நிறைய பேரை பார்க்குறீங்க. அவருடைய வாழ்க்கை முறைக்கும் வித்தியாசம் இருக்குது. எங்கேருந்து வந்துச்சு இந்த பணம்? ஒவ்வொருவரையும் கேட்டால் சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க, 15,000 கோடி, 20,000 கோடி, 1,00,000 கோடி. எங்கேருந்து வந்தது? தேசத்தில் யாரோ ஒரு இடத்துலேருந்து சுரண்டது தானே. இதிலே தங்களை பெருக்கிக் கொள்வார்கள். நிலத்தை வாங்கி போடு, வீட்டை வாங்கி போடு, காரை வாங்கி போடு, கப்பலை வாங்கி போடு, விமானத்தை வாங்கி போடு. இப்படிப்பட்ட குடும்பங்கள் மேல், தன்னை பெருக்கிக் கொள்ளுகிற குடும்பங்களின் மேலும் தீவிரமாக இந்த ஆவிகள் கிரியை செய்யும். அதான் டார்கெட்டு. அவங்க வீட்டை தான் அது முதல்ல டார்கெட் பண்ணும். 2, அதனால் திரளான திருமண முறிவுகள் உண்டாகும். இந்த ஆவி உள்ளே வந்துருச்சுன்னா டைவர்ஸு, கல்யாணமாகி அவர்கள் ஒரு 2 மாதம் ஒன்றா இருந்தாலே பெரிய விஷயம். இப்போல்லாம் அதில் சொல்கிறாங்க, ஒரு புள்ளி விவரம் ஒரு செய்தியில் நான் கேட்டேன், கிறிஸ்தவ திருமண முறிவுகள் தான் இப்போ அதிகமாக வருதான் கோர்ட்டுக்கு. ஒரு செய்தியில் யாரோ சொன்னாங்க, இப்போது அதிகமாய் வரக்கூடிய திருமண முறிவுகள், விவாகரத்துகள், இதெல்லாம் ஏன் வருதுன்னா, இப்படி சாத்தானுக்கு இடம் கொடுத்தா அப்படி தான் வரும். கொலைகாரர்கள் குடும்பங்களுக்குள் எழும்பி அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே சாத்தான் உள்ளே நுழைஞ்சிட்டா வீட்டில் கொலைகாரர்கள் எழும்பி தன் சொந்த இரத்தத்தை சிந்த பண்ணுவார்கள். சமீபத்திலே ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க, ஒரு 3 வயசு குழந்தை, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 3 வயசு குழந்தை காணாமல் போச்சு. எல்லாரும் தேடுறாங்க. சாயந்தரம் கூட பார்த்தனே பிள்ளையன்னு. பக்கத்து வீட்டில் ஒரு இளைஞன், வாலிபன், அவன்தான் ரொம்ப மும்முரமாக தேடுகிறான். போலீஸோடு சேர்ந்து, வாங்க இங்கே போய் தேடுவோம், அங்கே போய் தேடுவோம் அப்படின்னு தேடுகிறான். கடைசியில் இவன் காட்டின அதிக உற்சாகத்தை பார்த்து போலீஸுக்கு சந்தேகம் வந்து கடைசியில் இவனை விசாரித்தா, இவன் தான் அந்த 3 வயசு குழந்தையை கடத்திட்டு போய் அதை கற்பழித்து கொலை செய்து ஒரு கிணத்துல ஒரு பெரிய குழியில் தள்ளி கொலை செய்து விட்டான். கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி போலீஸ் அவனை கைது செய்கிறது. உள்ளே போய் அவனுடைய பெற்றோர் போய் வழக்காடுறாங்க. என் பிள்ளை மேலே அபாண்டமான குற்றச்சாட்டை போட்டிருக்காங்க. என் பிள்ளை நல்லவன், யார்கிட்டையும் பேசவன், வீட்டில் அப்படி தான் இருப்பான், வெளியே அவனுடைய முகம் என்னன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? கடைசியில் அவ்வளவு போராடி ஜாமீன் வாங்கிட்டாங்க. ஜாமீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தவன் மறுபடியும் தன்னுடைய தாயை கொலை செய்து விட்டான். தன்னுடைய தாயை, அந்த அம்மாவோட சண்டை போட்டு எனக்கு பணம் வேணும் அது வேணும்னு கேட்டு தாயை கழுத்தறுத்து கொலை செய்து விட்டான். மறுபடியும் பிடிச்சி உள்ள ஜெயிலில் போட்டாங்க. மறுபடியும் அவனை கண்டுபிடித்து இவன் தான் கொலை செய்தான் என்பதை உறுதி செய்து சிறையிலே போட்டாங்க. சமீபத்தில் அந்த வழக்காடு மன்றத்தில் வந்திருக்கிறது. போதுமான சாட்சியங்கள் இல்லை, போலீஸ் தரப்பில் போதுமான சாட்சியங்கள் கொண்டு வரப்படவில்லைன்னு சொல்லி வழக்கை தள்ளுபடி பண்ணி இவனை விடுதலை செய்து விட்டார்கள். இவன் என்னவான்? இனிமே ஒரு குழந்தையை கொன்றவன், தன் வீட்டுக்கு வந்து தன் தாயை கொன்றவன், வழக்கு விசாரணையிலிருந்து வெளியே வந்து விட்டான். அப்போ என்ன ஆகும்? இதெல்லாம் எதனால் நடக்குது? வேதம் சொல்லுது, இப்படிப்பட்டவர்கள் எழும்பி தன் சொந்த இரத்தத்தை சிந்த பண்ணுவார்கள். தாயை கொல்லுகிற பிள்ளைகளும் பிள்ளைகளை கொல்லுகிற பெற்றோரும் எழும்புவார்கள். இதைத்தான் வேதம் அங்கே சொன்னது.
நம்ம வாசித்தோம் நேற்று. பெற்றோரும் எழும்புவார்கள், சகோதரன் எழும்பி தன் சகோதரனை கொல்லுவான், அதனுடைய தொகை தேசத்தில் திரளாக பெருகுவதை கேள்விப்படுவீர்கள். குடும்பங்களுக்குள் புகுந்து அதன் சீரை கெடுக்கும் ஆவிகள் தீவிரமாய் கிரியை செய்கிறதினால் கள்ள உறவுக்காரர்களும் முறையற்ற பாலியல் வன்முறையாளர்களும் குடும்பங்களில் எழும்புவார்கள். முறையற்ற பாலியல் உணர்வுகளை கொண்டவர்கள், அப்புறம் கள்ள உறவுகள், மனைவி கணவன் கள்ள உறவுகள், இப்படிப்பட்ட ஆட்கள் குடும்பத்தில் எழும்புவாங்களாம். அதனுடைய சீர் கெட்டு போயிடும். எதனால்? இந்த ஆவிகள் உள்ளே புகுவதனால. இதனால் தன் புருஷனை கொல்லுகிற ஸ்திரீகளும் தன் மனைவியை கொலை செய்கிற புருஷர்களும் திரளாய் எழும்புகிறதை இனி காண்பீர்கள். அருவருப்பான புணர்ச்சிக்காரரும் குழந்தைகளை வேட்டையாடும் வாலிபரும். நான் சொன்னேனே 3 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைய பார்த்தா எப்படி வேறு விதமான எண்ணங்கள் தோன்றும் என்பதை கற்பனை செய்ய முடியல. தொட்டிலில் படுத்திருக்கிற குழந்தைய பார்த்தா எப்படி அவர்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வு வரும் தெரியல. அப்போ இது மனுஷனுடைய சராசரி ஆசைக்கோ அல்லது விருப்பத்திற்கோ பாவத்திற்கோ அப்பாற்பட்டதாக இருக்கே. இது ஒரு மிருகத்தனமாக இருக்குதே. இது சாத்தானுக்கு எடுத்த காரியம் இல்லாமல் வேற என்னவா இருக்கும்? குழந்தைகளை வேட்டையாடும் வாலிபர்களும் திரளாக எழும்புவார்கள். அப்படியே பிள்ளைகளை கெடுக்கிற பெற்றோரும் குழந்தைகளை கெடுக்கிற முதியவர்களும் பெருகுவார்கள். களியாட்டங்களுக்கு விலை போகிற குடும்பங்களும், களியாட்டம்னா தெரியுமில்ல, என்டர்டைன்மெண்ட், எப்போ பார்த்தாலும் குடும்பமே என்டர்டைன்மெண்ட். சில டிவியில் ஷோ நடத்துவாங்க, அதில் பங்கு பெற்ற ஒரு குடும்பம், ஒரு குழந்தைய நான் பார்த்தேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க கேரளாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. இங்கே ஒரு பாடல் பாடுகிற ஷோவோ சம்திங், எனக்கு தெரியல, அல்லது நடனமாக தெரியல. அங்கே வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை அதனுடைய எஜுகேஷனை படிப்பை 3 மாதத்துக்கு லீவ் போட்டு இந்த டிவி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை ராத்திரி பகலாக டான்ஸ் ஆட வச்சு, மேக்கப்லாம் போட வச்சு, பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி இரவு பகலாக ஷூட்டிங் பண்ணி அவருடைய வயதுக்கு மீறின நடனங்கள், ஆபாசமான காரியங்கள் இதில் பயன்படுத்துகிறார்கள். இதுக்கு யார் துணை போகிறான்னா பெற்றோர் துணை போகிறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து எப்படியாவது நீ இதில் ஒரு வின்னராக வந்துடணும், நீ பாடுபட்டாலும் சரி கஷ்டப்பட்டாலும் சரி பிள்ளைகளை போட்டு பாடுபடுத்தி அவர்கள் அதில் பரிசு பெறாவிட்டால் பிள்ளைகளை அடித்து நொறுக்கி இதெல்லாம் நிறைய நடக்கிறத பார்க்குறோம். பிள்ளைகளை கெடுக்கிற பெற்றோரும் குழந்தைகளை கெடுக்கிற முதியோரும் பெருகுவார்கள். களியாட்டுக்களுக்கு விலை போகிற குடும்பங்கள், களியாட்டங்களுக்கு விலை போவாங்க. இந்த என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி காரியங்களுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, அதான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்வார்கள். மாம்ச வெறியினால் சிதறி போகிற குடும்பங்களுக்கும், மாம்ச வெறி அந்த வெறியினால் சிதறி போகிற குடும்பங்களும் திரளாக எழும்புகிறதை பார்ப்பீர்கள். இதெல்லாம் நடக்க போகுது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு சமுதாய மாற்றம், எப்படிப்பட்ட ஒரு கொடிய மாற்றத்துக்குள்ள குடும்பங்களும் சமுதாயமும் மாறப்போகுதுன்னு நீங்கள் கவனிக்கணும். இது நான் சொன்னதில்லை, கர்த்தர் பேசினது. தெளிவாக பல காரியங்களை காண்பித்து தன் சத்தத்தின் மூலம், தரிசனத்தின் மூலம் கர்த்தர் எனக்கு காண்பித்த காரியங்கள். சபையானது தன் உத்தரவாதத்தை மறந்து தீமைக்கும் களியாட்டங்களுக்கும் கள்ள வார்த்தைகளுக்கும் பொருளாசைக்கும் தன்னை விற்று போட்டதினால் இவைகளை சார்ந்திருக்கிற குடும்பங்கள் பலவற்றின் மேலும் இந்த தீமையானது அதிகாரம் கொள்ளும். இந்த இடம்தான் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். ஏதோ ஒரு சபை, ஏதோ ஒரு ஊழியம், ஏதோ ஒரு ஊழியன் அல்ல. அதில் கர்த்தர் தெளிவாக சொல்கிறார். இது 8 வருஷத்துக்கு முன்னால் கர்த்தர் பேசினது. சபையானது தன் உத்தரவாதத்தை மறந்து தீமைக்கும் களியாட்டங்களுக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் கிறிஸ்டியானிட்டி, களியாட்ட கிறிஸ்தவம் என்று ஒன்று வந்திருக்கிறது. சர்ச்சில் அப்படி ஆடுறாங்க, சர்ச்சில் கண்டதை பேசி காரியங்களை உள்ளே கொண்டு வந்து கலப்பு உபதேசம் கேட்டால் அவங்க ஒரு பெரிய ஒரு புரட்சியாளர் மாதிரி கிறிஸ்தவ பாரம்பரியத்தை நாங்கள் புரட்டி போட்டு ஒரு புதுமையான பாரம்பரியத்தை கொண்டு வர மாதிரி பேசுவாங்க உள்ள. நான் ஒரு யூடியூப்ல இருந்து ஒரு கட்டிங் ஒருவர் அனுப்பியிருந்தார். எல்லாமே இந்த மாதிரி அனுப்புறது தான் எனக்கு அனுப்பியிருந்தார். அதில் பார்க்குறேன், ராப்போஜனம் ஆசரிக்கிறார்கள். வேதம் சொல்லுது, ராப்போஜனத்தை தப்பாக அனுசரித்தால் அதனால் சிலர்
வியாதிப்பட்டிருக்கிறாங்க, சிலர் மரித்தும் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனால் இங்கே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ராப்போஜனை கொடுக்குற அந்த அனுபவத்தில் மேடையில் நிற்கிறவங்க ஃபிலிமில் வர, சினிமாவில் வர்ற ஒரு சோக பாடலை, அது சோக பாடலான்னு தெரியல, அந்த பாட்டை சோகமாக பாடுறாங்க. ஆனால் அது ஒரு திரைப்பட பாடல். பாஸ்டரே சொல்கிறார், இந்த திரைப்படத்திலிருந்து இன்னார் பாடின ஒரு பாடலை இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று பாடுவாங்க, அப்பொழுது நீங்கள் ராப்போஜனத்தை எடுக்கலாம்னு சொன்னால் அவன் கிட்டாரை வாசிச்சுட்டு அப்படியே பாடுறான் உருகி. சபை யாரும் சேர்ந்து பாடிக்கிட்டே வாங்குறாங்க. நமக்கு பார்க்க நல்லது மாதிரி தெரியும். நம்முடைய பிள்ளைகளை, வாலிபர்களை இங்கே அனுப்புகிறோம். நல்ல ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, டான்ஸ் சொல்லித்தராருன்னு அவங்க ஆடுறாங்க, குதிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. இதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு நீங்களே வைத்துக்கொள்ளும் வேட்டு. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, சபை தன் உத்தரவாதத்தை மறந்து, இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு கூட்டம் நிறையா கூடுறதுனால இந்த சபை போதகர்கள் நல்ல பெந்தகோஸ்தே அனுபவத்தில், நல்ல உபதேசத்தில் இருக்கிறவங்க கூட கூட்டம் சேர்க்கணுங்கிற மனப்பான்மையிலே இவர்களை சபையிலே கொண்டு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதுதான் இன்னைக்கு நடக்குது. சபையானது தன் உத்தரவாதத்தை மறந்து தீமைக்கும், களியாட்டங்களுக்கும், கள்ள வார்த்தைகளுக்கும், பொருளாசைக்கும் தன்னை விற்று போட்டதினால், இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா, எல்லா ஊழியக்காரரும் நாங்கள் எவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டுறோம், நாங்கள் எவ்வளவு பொருள் சேர்த்துருக்கிறோம், எவ்வளோ விலையுயர்ந்த காரில் போகிறோம், இதுதான் எங்களுடைய சாட்சின்னு சொல்கிறோம். விமானம் வாங்குகிறோம், ஹெலிகாப்டர் வாங்குகிறோம், இதுதான் எங்கள் சாட்சி. அப்படிதான் காட்ட விரும்புகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை அறியும் அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாய் தோன்றினவைகள் எவைகளோகளை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். அப்போ இந்த பொருளாசைக்கு இடம் கொடுத்து பெரிய பெரிய கட்டடங்கள், இது எவ்வளோ தெரியுமா பாஸ்டர் கட்டி முடிக்கிறதுக்கு? 600 கோடியில் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு, 700 கோடியில் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஜனங்களுமே என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஓலை குடிசை போட்டு சின்ன இடத்துல சபை நடத்துகிறவர்களை பார்ப்பதே இல்லை. சபையில் ஏசி இருக்கா, எங்கள் சர்ச்சை எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ ஆடம்பரமாக இருக்கு, நாங்கள் அந்த சர்ச்சை சேர்ந்தவர்கள் சொல்லுகிற ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு. ஆனால் வேதம் சொல்லுது, பொருளாசைக்கும், களியாட்டங்களுக்கும், கள்ள வார்த்தைக்கும், தங்கள் உத்தரவாதத்தை மறந்து தீமைக்கும் விற்று போட்ட சபைகளினால், இவைகளை சார்ந்திருக்கிற குடும்பங்கள், அந்த ஊழியனையோ அந்த சபைகளையோ அந்த உபதேசியோ சார்ந்திருக்கிற பலவற்றின் மேலும், அந்த குடும்பங்கள் பலவற்றின் மேலும் இந்த தீமையானது அதிகாரம் கொள்ளும், உள்ள நுழையும். நீங்கள் என்னதான் சொன்னாலும் இல்லை, எனக்கு உன் குடும்பத்திலே நுழைவதற்கு அனுமதி இருக்குது, அதிகாரம் இருக்குது. நீ கர்த்தருடைய காரியத்தை வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்தனத்துக்கும் மாற்றி அதில் உடந்தையாக இருந்து அதில் போயிருக்கிற, அதனால் நான் உள்ளே நுழைவதற்கு அப்படின்னு அது உள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். அந்த தீமையானது வரலாமா போகலாமா இல்லை, அதிகாரம் கொண்டு இருக்கும், அதிகாரமாக உள்ள நுழையும். புத்தியற்ற மேய்ப்பனையும் கள்ள போதகனையும் பின்பற்றுகிற குடும்பங்களின் அலங்கங்கள் பலவீனமாயும், அதனுடைய கதவுகள் சிதிலமடைந்ததாயும், அவற்றின் வேலிகள் விழுந்து கிடக்கிறதுனாலும் தீமையானது இவர்களை தீவிரமாய் பிடித்து கொள்ளும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், புத்தியற்ற மேய்ப்பனையும், மேய்ப்பனுக்கு புத்தி இல்லை, புத்தி என்பது வசனத்தில் மேலே உள்ள புத்தி. அவங்களுக்கு மற்ற புத்தியெல்லாம் இருக்கும், எப்படி உங்கள்கிட்ட காணிக்கையை கவர் பண்ணுறது, எப்படிலாம் நடித்து அழுகிற மாதிரி நடித்து ஏமாற்றுவது, குடும்பங்களை எப்படி தங்கள் கைவசம் வைத்து கொள்வது, கடவுளிடத்திலிருந்து ஜனங்களை பிரித்து தன்னுடைய அந்த ஞானமெல்லாம் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை குறித்து அறியாத மேய்ப்பன் புத்தியற்ற மேய்ப்பன். புத்தியற்ற மேய்ப்பனையும் கள்ள போதகனையும், அவனுக்கு தெரியும் கள்ள போதகம் என்று தெரியும், அவன் பேசுறது கள்ள போதகம் தெரியும் அவனுக்கு. அதை பின்பற்றுகிற குடும்பங்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களுடைய மினுக்கை பார்த்து ஒரு இடத்துல ஆச்சரியப்பட்டேன். ஒரு சபை போதகர் 10 விரலை மோதிரம் போட்டிருக்கிறார். கட்ட விரலை யாராவது மோதிரம் போட்டு பார்த்துருக்கீங்களா? 10 விரல மோதிரம். அவங்க பார்க்கும்போதே நம்ம பாஸ்டர்னா இப்படி இருக்கணும் ஐயா, அவன் பாஸ்டர்னா அப்படி இருக்கணும். அவர்களை பின்பற்றுகிற குடும்பங்கள் மேல் அவர்களுடைய அலங்கங்கள்லாம் சுற்றி இருக்கிற காம்பவுண்டு சவர் பலவீனமாயும், அதனுடைய கதவுகள், அதை மூடி வச்சிருக்கிற கதவு சிதிலமடைந்ததாயும் பழுதுபட்டதாயும், அவற்றினுடைய வேலிகள், சுற்றி போட்டிருக்கிற வேலி ஃபென்ஸு விழுந்து கிடக்கிறதுனாலும் தீமையானது இவர்களை தீவிரமாய் பிடித்து கொள்ளும். இப்படிப்பட்ட இடங்களில் சம்பந்தம் வச்சிருக்கிறவங்க
இதை விரும்புகிறவர்கள், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி போட்டிருக்கிற கர்த்தருடைய பாதுகாப்பு வேலி விழுந்து கிடக்கிறதா இருக்கும், கதவு திறந்திருக்கும், எந்த நேரமும் தீமை இவர்களை தீவிரமாய் பிடித்து கொள்ளும். நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், கதவு திறந்திருக்கு, கண்டதும் உள்ள நுழைஞ்சிரும். இவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களும் இவர்களை தப்புவிக்கும்படி என் வார்த்தைகளினால் ஆலோசனை சொல்லுகிறவர்களும் இல்லாதபடியினால், இவங்களுக்கு இப்படி போகாதீங்க, இது தப்பு, இந்த வசனத்துக்கு இது அர்த்தம் இல்லை, இயேசுதான் உண்மையானது, இப்படியெல்லாம் பல காரியம் கள்ள உபதேசம் பண்ணுவான். அதெல்லாம் எதிர்த்து பேசி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாதனால தேசத்தின் குடும்பங்கள் மேல் வருகிற இந்த தீமை என் ஜனங்களிடத்திலும் தீவிரமாய் கிரியை செய்யும். கடவுளை அறியாத ஜனங்கள் நடுவில் குடிக்கிறவன், வெறிக்கிறவன், ரோட்டில் வந்து கொலை செஞ்சு ரத்தத்தை சிந்துறவன் பார்த்தமே, அது கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள நுழையுமா? காரணம், கள்ள மேய்ப்பனை பின்பற்றுவது, புத்தியற்ற மேய்ப்பனை பின்பற்றுவது, கள்ள உபதேசங்களை விசுவாசிப்பது, அதற்கு செவி கொடுப்பது, களியாட்ட கிறிஸ்தவங்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்வது. அப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் வயசாச்சுங்க, 10ஆம் பசலித்தனமான ஆட்கள், பழைய காலத்து ஆட்கள், உங்களுக்கு எப்படின்னா தெரியும் இதை பற்றி, இதில் எவ்வளவு சந்தோஷம் நமக்கு கிடைக்க தெரியுமா, எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்துக்கு வேறு விதமான வியாக்கியானங்களை காண்பித்து இந்த மூத்த ஊழியருடைய வாயெல்லாம் அடைச்சிட்டு இன்றைக்கு வருகிற இந்த களியாட்ட கிறிஸ்தவம், ஏன் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் இந்த பழைய மாதிரி இருக்கணும்னு நீங்கள் ஏன் விரும்புகிறீங்க, ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம என்று சொல்லுகிற அந்த போதகங்களை பின்பற்றும் போது நல்லா இருக்க மாதிரி தெரியும், சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியும். கொஞ்ச நாளில் உங்கள் கதவுகள் திறந்து கொள்ளும், வேலி விழுந்து விடும், எது வேண்டுமானாலும் உள்ள நுழையும். மகனும் தகப்பனும் தாயும் மகளும் கூடிக்கொண்டு தங்கள் இச்சைகளுக்காக வேட்டையாடுகிறதையும், சகோதரர்கள் கூடிக்கொண்டு சகோதரனையும், சகோதரர்கள் கூடிக்கொண்டு சகோதரிகளையும் சீரழிக்கும் கொடுமையையும் அநேகம் குடும்பங்களில் பெருகுவதை காண்பீர்கள். இது என்னுடைய பார்வையில் அருவருப்பானதல்லவோ? இது நிமித்தம் நான் என் நாணை ஏற்றி இவர்களை சிதறடிக்காமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, கடைசி காலத்தில் சாத்தான் தனக்கு சாதகமான இப்படிப்பட்ட சந்ததிகளை எழுப்புவதற்கு பல காரணங்கள் உண்டு. இது கர்த்தர் சொன்னது, அதை வச்சு தான் நான் அந்த செய்தியை தயார் பண்ணேன். அவைகள் எல்லாம் சாத்தானுடைய கடைசி கால கிரியைகளை நிறைவேற்றுவதற்கு, மனிதர்களை ஆயத்தம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்தப்படியே கடைசி காலத்தில் சாத்தான் செய்ய போகும் காரியங்களுக்கு துணை போகிறவர்கள் முதலாவது மனிதாபிமானமற்றவர்களாகவும், பின்பு இச்சை உள்ளவர்களாகவும், நல் ஒழுக்கம் இல்லாதவர்களாகவும், தேவனை எதிர்க்கிறவர்களாகவும், தேவத்துவத்தின் காரியங்களை வெறுக்கிறவர்களாகவும், துன்மார்க்கராயும், சுயநலக்காரராயும், வீம்பு பண்ணுகிறவர்களாயும், கண் சொருகி போனவர்களாயும் இருக்க வேண்டும். சாத்தானுக்கு இந்த மாதிரி குணாதிசயம் கொண்டவர்கள் தான் வேண்டும். அவர்களை உருவாக்குவதுதான் அவனுடைய நோக்கம். இதற்காகவே சாத்தான் இப்படிப்பட்ட தலைமுறைகளை எழுப்புவதற்கு தீவிரம் காட்டுகிறான். இவனுக்கு துணை செய்கிறதற்கு பாதாளத்திலிருந்து ஏறி வரும் சில பொல்லாத ஆவிகள் கிரியை செய்யும். அவங்களுக்கு பின்னால பாதாளத்திலிருந்து அனுமதி பெற்று ஏறி வந்திருக்கிற பல பொல்லாத ஆவிகள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் படித்து பார்த்தா பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஆவிகளை குறித்து வேதம் பல இடங்களிலே பதிவு செய்திருக்கிறது. அதை பற்றியெல்லாம் நம்ம இன்னொரு செய்தியில் தெளிவாக பார்க்கலாம். இதில் இந்த டெய்கு என்கிற ஒரு பொல்லாத ஆவி, இது பூர்வத்தில் கானானியர்களால் வழிபடுவதற்காக வைக்கப்பட்ட ஒரு பெண் விக்கிரக ஆவி. டெய்கு என்கிற பொல்லாத ஆவி பூர்வ காலத்தில் கானானியர்களால் வேசித்தனத்துக்கு தேவதையாக வணங்கப்பட்டது. அது மீண்டும் பாதாளத்திலிருந்து ஏறி வந்து மனிதர்களின் மனங்களில் தீராத வேட்கைன்னா தீராத ஒரு ஆசை, ஒரு தாகம் மாதிரி உண்டாக்கி அவர்களுக்குள்ளே உண்டாக்கும். அதனால் அவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் அசுத்தமான காரியங்களை ஆவலாய் நடப்பிப்பார்கள். இதற்கு துணை செய்ய கேதேஷ் என்கிற பொல்லாத ஆவியும் எழும்பி வரும். இதெல்லாம் ஒரு காலத்தில் கானானியர்களால் வணங்கப்பட்டு வந்த பொல்லாத ஆவிகள். இப்போ அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுச்சு, மறுபடியும் அவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டு வெளியே வருகிறார்கள். இது வெறித்தனத்தையும் இரத்தம் சிந்துதலையும் செய்ய பண்ணுகிற பொல்லாத ஆவி. இந்த ஆவியினால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்காம வெறித்தனமா பைத்தியம் பிடித்தவர்களைப் போல
பயங்கரமான காரியங்களை செய்ய துணிந்திருப்பார்கள். வினோதமான இச்சை பழக்கங்களுக்கு மனிதர்களை அடிமையாக்கும் சமேதி என்கிற ஆவியும், அப்புறம் தாகோமேயி என்கிற பொல்லாத ஆவியும், தங்களுக்கு துணையாளர்களான பெய்தோவையும் ஈராசையும் சேர்த்து கொண்டு கிரியை செய்யும். இந்த ஆவிகளுடைய பேர்லாம் இதில் இருக்குது. இந்த நகல்களை நீங்கள் வாங்கும்போது இந்த ஆவிகளுடைய பேரை சொல்லி அவர்களுடைய பலத்தை குறைக்கும்படிக்கு, பலத்தை கட்டும்படிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும். இந்த ஆவியினால் பிடிக்கப்பட்டவன் எவனும் கண் சொருகி போனவனைப் போலவும் இச்சைகளுக்காக தன் ஜீவனை இழக்க சம்மதிக்கிறவனா, பாவ இச்சைக்கு தன்னுடைய வாழ்க்கையவே இழக்க சம்மதிப்பான். ஆண்களை பிடிப்பது எப்படியோ அப்படியே ஸ்திரீகளிடத்திலும் இது கிரியை செய்யும். இதன் கிரிகளினால் பெண் பிள்ளைகளும் போதையான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு போவார்கள். நடு இரவிலும் இவர்கள் தங்கள் இச்சைகளுக்காக வீதியிலே அலைவார்கள். இந்த ஆவி உள்ள வந்துருச்சுன்னா தெருவில் இறங்கி திரிவாங்களாம். அப்படியே தங்கள் இச்சைக்கான காரியங்களை தேடுவதற்காக. இந்த ஆவிகள் குடும்பங்களை கெடுத்து அதன் வாலிபர்களை சீரழிக்கும். இந்த ஆவிகள் பற்றியெல்லாம் வயோதிபனும் இதற்கு தப்புவதில்லை. வாலிபன் மாத்திரல்ல, வயோதிபனையும் அது பிடிக்கும். தன் குடும்பம் காக்கப்படும்படி தன்னை காத்து கொள்ளுகிறவனும் தன் சுவர்கள் இடிந்து விடாதபடி என்னிடத்தில் ஒத்தாசை தேடுகிறவனும் பாக்கியவான். அவனை தீமை தொடுகிறதில்லை. நீதியினால் தன்னை நிலைநிறுத்தி அநீதத்தின் கூலியினால் தன்னை தீட்டுப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். யாரையெல்லாம் இந்த ஆவி தொடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் வரப்போகுது இந்த ஆபத்து. நாளைக்கு வீட்டுக்குள்ளே வந்து நம்முடைய பிள்ளைகளை யாரையும் பட்சித்து விடாதபடி நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க விரும்பினால் என்ன செய்யணுமா? இந்த ஆவிகள் குடும்பங்களை கெடுத்து அதன் வாலிபர்களை சீரழிக்கும். வயோதிபனும் அதற்கு தப்புவதில்லை. தன் குடும்பம் காக்கப்படும்படி தன்னை காத்து கொள்ளுகிறவனும். என் குடும்பம் காக்கப்படனா நான் முதல்ல என்னை காத்துக்கிறணும். பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லிட்டு நம்ம தவறுகளுக்குள்ளே போயிடக்கூடாது. தன் சுவர்கள் இடிந்து விடாதபடிக்கு என்னிடத்தில் ஒத்தாசை தேடுகிறவனும், என்னுடைய மதில் இடிஞ்சிடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரிடத்திலே ஒத்தாசை தேடுகிறவனும் பாக்கியவான். அவனை தீமை தொடுகிறதில்லை. நீதியினால் தன்னை நிலைநிறுத்தி அநீதத்தின் கூலியினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அநியாயமாக சேர்க்கிற பொருள், அநீதியினால தன்னை நிலைநிறுத்த விரும்பாத மனம், இவைகளை கொண்டிருந்தா நீங்கள் பாக்கியவான். இந்த ஆவிகள் உங்கள் நடுவில் வருவதுமில்லை, உங்களை தொடவும் முடியாது. அவன் வீட்டாரை, இப்படிப்பட்டவருடைய வீட்டாரை தீமை தொடுவதில்லை. கள்ளர்களை பின்தொடராமலும், யார் கள்ளர்னா கள்ள உபதேசம், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள சபை, கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடியது, இச்சைகளுக்காக ஆராதனைகளை நடத்துகிற கூட்டம், இவைகளை பின்தொடராமலும் என் நாமத்தை வீணிலே வழங்குகிற பொல்லாத மேய்ப்பனை பின்பற்றாமலும் என் ஆவியை களியாட்டுக்காகவும் என் வசனத்தை தன் பிழைப்புக்காகவும் பயன்படுத்துகிற பொல்லாதவனை பின்பற்றாமலும் தன் ஜீவனை காத்து கொள்ள கவனமாயிருக்கிறவன் பாக்கியவான். பார்த்தீங்களா? மறுபடியும் அதைத்தான் சொல்றார். அவர் என்ன சொல்றார்னா, என் நாமத்தை ஏசு ஏசு ஏசுன்னு சும்மா வீணிலே வழங்கி கொண்டிருக்கிற பொல்லாத மேய்ப்பனையும், ஆண்டவரை முன்னிறுத்தி ஆண்டவர் சொன்னார், காணிக்க போட சொன்னார், தங்கத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுக்க சொன்னார், கட்டடத்தை கட்ட சொன்னார், அப்படி இப்படின்னு தேவன் தம்முடைய ஊழிய சம்பந்தமாக எதுவுமே இருக்காது. இவர்களுக்கு பொருள் சேர்க்கணும். எனக்கு ஒரு பெரிய விலையுந்த கார் வாங்கும்படி கர்த்தர் வந்து திட்டம் கொடுத்தார். நான் கர்த்தரிடத்தில் இவ்வளோ நாள் பேசி ஒரு நாளும் இப்படி சொன்னதே இல்லை அவர். அப்போ தன் களியாட்டுக்காக வசனத்தை, என் வசனத்தை தன் பிழைப்புக்காகவும் பயன்படுத்துகிற பொல்லாதவனை பின்பற்றாமலும் தன் ஜீவனை காத்துக்கொள்ள கவனமாயிருக்கிறவன் பாக்கியவான். நான் அவனுக்கு துணையாகவும், யாருக்கு? இப்படிப்பட்ட நீதி உள்ளவனுக்கு துணையாகவும் என் தூதர்கள் அவனுக்கு காவலாயும் இருப்பார்கள். அப்பொழுது அவன் பிள்ளைகள் காக்கப்பட்டு அவன் அஸ்திபாரங்கள் உறுதிப்படுத்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? நம்ம இதனால தான் சொல்லுகிறோம். நம்ம ஏதோ நம்ம நன்மை என்று நீங்கள் நினைத்து கொண்டு, வசனம் தானே சொல்கிறாங்க, அங்கே களியாட்டம் சந்தோஷமாக தானே இருக்குன்னு சொல்லி எதையாவது இடக்கமடக்கா பேசி கண்ணியிலே சிக்கிக்கொள்ளாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. வாலிபர்கள் சொல்லுவாங்க, என்னம்மா ஆராதனை நல்லாவே இல்லை, இங்கே பாருங்கள் இங்கிலீஷில் தமிழில் மாற்றி மாற்றி ஆன்ய பாஷையில் அப்படி ஆர்ப்பரித்து குதித்து ஆடி வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, நீ போ அப்படின்னு அனுப்பாமல் கவனமாக இருங்க.
குறிப்பாக உங்கள் பெண் பிள்ளைகள் இடத்துல கவனமாக இருங்க. அவர்களை கண்ட இடத்து கண்ட வார்த்தையை கேட்க விடாதீங்க. நான் இது உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் சொல்கிறேன். எந்த ஒரு ஊழியக்காரர்கள் மேலே இருக்கிற காய்மகாரத்திலேயோ அல்லது மற்ற குடும்பங்களையோ, எனக்கு குடும்பமெல்லாம் கிடையாது, உங்கள் குடும்பம் தான் என்னுடைய குடும்பம். ஆகவே உங்களுடைய சகோதரனை போல நான் உங்களுக்கு பிரதானமாய் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் இதற்காக நம்முடைய குடும்பங்களை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். பிள்ளைகள் இருந்தால் கூப்பிடுங்க, அவர்கள் மேலே கைகளை வைங்க, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. வருகிற காலம் பயங்கரம், தப்புவது அரிதான காரியம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீர் பேசி சொன்ன வார்த்தைகளை நாங்கள் வாசித்தோம். இனி வருகிற சமுதாயம், இனி வருகிற காலம், இனி வருகிற புதிய தலைமுறை எப்படிப்பட்ட பயங்கரங்களை சந்திக்க போகிறது, அதனுடைய நிழல், அதனுடைய துவக்கம் இப்பொழுதே எங்கள் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. ஆண்டவரே, இன்றைக்கும் இரவு நேரங்களிலே ஓநாய்களைப் போல சுற்றித் திரிகிற ஆண்களையும் பெண்களையும் நாங்கள் பார்க்கிறோமே. இவைகளுக்கெல்லாம் காரணம் கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்க கர்த்தருடைய சபைகளுக்குள்ளே சாத்தான் வைத்திருக்கிற கண்ணி. அவைகளை விளங்கி கொள்ள உம்முடைய குடும்பங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். தங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி ஜெபிக்கிறவர்களை கண்ணோக்கி பார்த்தருளும். தங்கள் பிள்ளைகள் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கிறவர்களை கண்ணோக்கி பார்த்தருளும். ஆண்டவரே, அவர்கள் மேல் உம்முடைய கிருபை தங்குவதாக. தங்களை சுற்றி இருக்கிற வேலி அது பழுதடைந்து போகாமலும், தங்களை சுற்றி இருக்கிற அலங்கம் இடிந்து போகாமலும் உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் பேசும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்று அவைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஜெப வீரர்களை எழுப்போம். பொல்லாத ஆண்டவரே, அசுத்தாவிகள் பாதாளத்திலிருந்து ஏறி வந்தாலும் அதை சபையை மேற்கொள்ளாதபடிக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளை குடும்பங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் ஒரு பலத்த வேலி எங்களை சுற்றிலும் அமைத்தரலும். பொல்லாத ஆவிகளுடைய பலத்தை நாங்கள் ஆண்டவரை குறைக்கிறோம், அவைகளை துரத்துகிறோம், அவருடைய கைகளை கட்டுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே எங்கள் குடும்பங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மிடத்தில் நிறைய காரியங்களை பேசினார். பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஆனாலும் இந்த தீர்க்க தரிசன நகல்களை நீங்கள் வாசிக்கும்போது நிறைய காரியங்களை நீங்களே விளங்கிக் கொள்வீர்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபம். மாரநாதா, ஆண்டவராகிய கர்த்தாவே, சீக்கிரம் வாரும். ஆமென்.